இட்லி செய்யணுங்கிறதுக்காக முந்தைய தினமே இட்லி மாவு அரைச்சு அதை ஒரு 6-7 மணி நேரம் புளிக்க வச்சு மறுநாள் காலையில் அதை ஒரு ஸ்டீம் குக்கோட ஆவியில் வேக வச்சு எடுக்கக்கூடிய ஒரு உணவு தொழில்நுட்பத்தை பார்த்து ரொம்ப வியந்து எழுதுறார். ஒரு நாளைக்கு தேவையான கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் எல்லா உணவையும் அந்த ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் சொல்லக்கூடிய விகிதாச்சாரத்தில் வச்சு அதை முந்தின நாளே அரைச்சி புளிக்க வைக்கும் பொழுது நேச்சுரலாக அதை உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய லாக்டோபாசிலஸ் மாதிரியான ப்ரோபயோட்டிக்ஸ்னு இன்னைக்கு சொல்கிறாங்க. அதாவது உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளை இயற்கையாக விளைவிக்கிறது அந்த புளிக்க வைக்கிற தொழில்நுட்பம். அதுக்கப்புறம் அதை அதனுடைய சத்துக்கள் கெடாதபடி ஆவியில் வேக வைக்கிறது, நேரடியாக பொரிக்காமல் ஸ்டீம் குக்குடாக பண்ணி எடுக்கிற தொழில்நுட்பம் உலகத்தினுடைய எந்த தலைமுறைக்கும் கிடையாது. அவ்வளவு ஒரு உணவு பற்றி அக்கறையாகவும் ஒரு உயரிய சிந்தனையும் மிகப்பெரிய ஒரு அறிவியல்